எவ்வளோ மக்களே எப்படிங்க நல்லா இருக்கேன். நான் உங்கள் குவாரிஸு சாம்சங் A56e வந்து சார்ஜ் போடுற போர்டு இருக்குல்ல, அந்த போர்டை தான் மாற்ற போகிறோம் பின்னு. வந்து மொபைலை வந்து ஹீட் பண்ணிடுவோம். அந்த கவரை எடுக்கிறதுக்கு அப்படி பாருங்கள், அப்படியே எடுக்க வேண்டியது தான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இது பண்ண வேண்டியது தான். அது உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி அப்படி கலத்தி எடுத்துட வேண்டியது தான். அது பிறகு ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூவை அப்படியே கலத்தி எடுக்கணும். ஒவ்வொரு ஸ்க்ரூவாக இருக்கும், அதை கலத்தி எடுத்து முடிச்சுட்டு இதே போல் கீழேயும் ஸ்க்ரூ இருக்கும். கவரை கலத்துறதுக்கு கீழே ஸ்க்ரூ இருக்கா, அதுக்கு பிறகு அந்த கவரை அப்படியே கலத்தி எடுக்கணும். வெளியே எடுக்கணும், அப்படியே வெளியே எடுக்கணும். கொஞ்சம் இது பண்ணி கலத்தி வெளியே எடுத்தாச்சா, எடுத்து முடித்த பிறகு அந்த பின்னு இருக்கும், மேலே ஒரு பின்னு இருக்கும். அதுமாரி கீழே இந்த போர்டு நேர் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸ்க்ரூ கலத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு 4 பின் இருக்கும். அந்த 4 பின்னும் ரிமூவ் பண்ண வேண்டியதான். ரிமூவ் பண்ணி முடித்த பிறகு புது போர்டை எடுத்து மாட்டிட வேண்டியதான். புது போர்டில் வந்து ஒரு சின்ன ஒரு கவர் இருக்கும். அந்த கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு, ஆனால் அந்த பின்னு நேர் ஒரு கவர் இருக்கும், அந்த பின்னு மாட்டுறதுக்கு அந்த கவரை ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த கவர் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே மாட்டிட வேண்டியதான். 4 பின்னையும் மாட்டிட வேண்டியதான். 4 பின்னையும் மாட்டிட்டு அப்படியே ஸ்க்ரூ போட்டு டைட் வச்ச வேண்டியதுதான். அவ்வளோதான் வேலை. அப்படியே மேலே ஒரு பின் இருக்கும், அதை ஒன்று மாட்டணும். அந்த கவர்லாம் க்ளீன் பண்ணி முடித்த பிறகு அப்படியே மாட்டிட வேண்டியதுதான். அவ்வளோதான் வேலை. அது பிறகு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட வேண்டியதுதான். களத்தின் மாரிக்கே அப்படியே ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிவிடுது. அவ்வளோதான். கீழே மாரியும் டைட் பண்ணிவிட்டு மாட்டிட வேண்டியதுதான். கவர் மாட்டுறதுல சுற்றி அந்த பசையை போட்டு ஒட்டிட வேண்டியதுதான். இப்போ பசை போடுவாங்க, போட்டுட்டு அப்படி ஒட்டிட வேண்டியதுதான். மேலே உள்ள கவரை மாட்டோம். இப்போ அவ்வளோதான், மாட்டியாச்சு. முடிஞ்ச வேலை. ஓகே, நெக்ஸ்ட் சந்திப்போம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.